மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். இந்த நாளில் கூட பலவானை கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே இந்த ஓமையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்நாள் மட்டும் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் குறிப்பிடப்பட்டிருந்ததான அதே ஓமை இல்லைங்களா, சினாப்டிக் காஸ்பிள், ஒரே தன்மை வாய்ந்த ஓமைகள், இறை வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே இந்த 46 ஓமைகளின் 7 ஓமைகளை நிறைவு செய்து 8வது ஓமை பலவானை கட்ட வேண்டும் என்கிறதான ஓமையை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதிலே மத்தேயு என்கிறதான நற்செய்தி பணியாளர் எழுதியதான வார்த்தைகள், வாக்கியங்களை தியானிக்கும்படி, நிறைவு செய்யும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதைத் தொடர்ந்து மார்க் எழுதின நற்செய்தியினுள்ள சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளை நம் தியானிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். நாம் திருப்பிக் கொள்ளலாம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தைகள் முதலாவது சீரமைக்கும்படி எழுதப்படும் பொழுது நற்செய்தி புத்தகம், முதலாவது நற்செய்தி புத்தகம் அப்படின்னும் பொழுது அது மார்க்கு தான் முதல்ல எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி புத்தகம். அதை பார்த்து காப்பிரைட்ஸ், அதை பார்த்து எழுதப்பட்டது தான் மத்தேயு, லூக்கா, யோவான் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்துவத்தோடு எழுதியிருப்பார்கள். ஆனால் அதில் ரொம்ப பெரிய ஒரு நற்செய்தி புத்தகம், அப்படியே ஓன் காப்பிரைட்ஸ், ஓனாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள், சொல்லும் பொழுதே கூட இருந்து குறிப்பெடுத்தப்பட்ட ஒரு வார்த்தைகளாய் முன்னெடுக்கப்படுகிறது மார்க்கு எழுதின நற்செய்தி நூல். முதலாவது புத்தகம் மார்க்கு தான். அதை தொடர்ந்து தான் மத்தேயு, லூக்கா, யோவான் வரும். ஆனால் இதை ஒரு ஆர்டராக கொண்டு வரணும், இதை பிப்ளிக்கலாக நம்மளுக்கு ஒரு அழகாக அதை மோல்ட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக மத்தேயு முதலாவது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்று அழைக்கப்படும்படி இதில் தொகுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலாவது எழுதப்பட்ட ஒரு புத்தகம், முதலாவது கிடைக்கப்பட்ட ஒரு நற்செய்தி புத்தகம் என்பது மார்க்கு தான். அப்போது உங்களுக்கு ஒரு பைபிள் கியூஸ் கேட்டால் கூட நீங்கள் சொல்லலாம், ஃபஸ்ட்டு எது நற்செய்தி நூல் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? மார்க்கு தான். மார்க் அதுக்கப்புறம் தான் மற்ற நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டது. மார்க் எழுதின நற்செய்தி நூலுக்கு அப்புறமா தான் மத்தேயு. ஆனால் நமக்கு தொகுத்து வழங்கப்படும் பொழுது, ஒரு புத்தகமாய், ஒரு இறை வார்த்தையாக, ஒரு வேதாகமாய் அதை அமைக்கப்படும் பொழுது மத்தேயு முதலாவது புத்தகமாக. ஏனென்றால் மத்தேயு ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும் பொழுது ஒவ்வொரு வித்தியாசத்தோடு சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது மத்தேயு அதில் ரொம்ப விசேஷமாய் துவக்க நூல் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிறதான எல்லா ஜெனரேஷன், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனமாவது என்று துவங்கி அவருடைய வம்ச வரலாறை அழகாக தொகுத்து எழுதியிருக்கிறபடியால் மத்தேயு எழுதின அந்த நற்செய்தி நூல் புத்தகத்துக்கு என்று ஒரு தனித்துவம் உண்டு. ஆகவே அது முன்பதாக வைத்து அதை தொடர்ந்து மார்க் எழுதின இந்த நற்செய்தி நூலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலாவது எழுதப்பட்டது மார்க் எழுதின நற்செய்தி நூல் தான். அந்த மார்க்கில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பலவானை கட்ட வேண்டும் என்கிறதான ஓமை குறித்து கர்த்தர் அங்கிருக்கிற மக்களோடு பேசும் பொழுது, அவர்கள் சொல்லும் பொழுது, மத்தேயு சொல்லும் பொழுது அது ஒரு வித்தியாசமாய் சொல்லியிருந்தார். ஆனால் மார்க்கு சொல்லும் பொழுது இந்த ஓமை என்பது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு ஓமையாக மார்க்கு குறிப்பிடுகிறார். ஏனென்றால் 12 அப்போஸ்தலர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் காலமாய் அது இருக்கிறபடியால் அப்பொழுது தான் அவங்க தெரிந்து கொள்ளப்படுறாங்க. அப்போது ஆண்டோடு கூட இந்த 12 பேரும் ஒன்று சேர்ந்து ஊழியம் செய்ய வருகிற ஒரு நாட்கள். அங்கே தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். பாருங்கள், மத்தேயு மார்க்கு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவர்கள் யாரெனில், சீமோன், இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடி முழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவர்னகேஸ் என்கிற பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா,
அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத். இல்லைங்களா? இந்த 12 பேரும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு கிறிஸ்துவின் ஜனனத்தை குறித்து துவங்கி அவருடைய சிலுவையில் அறையப்படுகிறது முதற்கொண்டு உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் அவர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஆனால் இங்கே மார்க்கு இந்த நூலை துவங்கும் பொழுதே பாருங்கள், அது எல்லார் பேரும் வந்துருச்சு. கடைசியாக அதுக்கு மட்டும் ஒரு வசனம் பாருங்கள், அவரை காட்டி கொடுத்த. அப்போ இந்த புத்தகம் என்பது எல்லா ஆற்றலோடு கூட தெய்வீக ஞானத்தோடு தூய ஆவியினால் எழுதப்பட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே இது முன்னறிந்து இது எழுதப்பட்ட ஒரு காரியமாக இதில் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல 12 சீஷர்களுக்குமே ஆண்டவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு பெயர் வைத்திருக்கிறார். இல்லைங்களா? பட்ட பேர் வைப்பாங்க, நம்மளுக்கு ஒரு பட்ட பேர் வைப்பாங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்கும் இல்லை? சிடு மூஞ்சி, முட்டைக்கண்ணி, அப்புறம் என்ன முள்ளங்கி மூஞ்சி, இந்த மாதிரி ஒரு ஒரு கெட்ட பேருங்களை வைப்பாங்க நம்மளுக்கு. நம்ம வீட்டில் நல்ல பேர் வச்சுருப்பாங்க, அந்த பேரை எப்படியாவது கெட்டு அது வேறு மாதிரி கூப்பிட்றதுக்கு வேறு பேருங்களாம் நமக்கு வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் இங்கே ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடி ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். சபையில் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்னா உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பெயருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பேதுரு, அவன் சீமோனா இருந்தாலும் அவனுக்கு பேதுரு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இங்கே 2 சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? யாக்கோபின் சகோதரன் யோவான். இவர் 2 பேருக்கும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இடி முழக்கத்தின் மக்கள். அவங்க அவங்களுடைய பிரசங்கம், அவங்க வார்த்தைகள் எல்லாம் இடிமுழக்கம் போல இருக்கும் அப்படின்றதுனால அது கிண்டல் பண்ணுற மாதிரி கர்த்தர் சொல்லலை. அவங்க உண்மையாகவே அப்படி தீவிரமாய் செயல்படுகிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளின் படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் சபையில் உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களை தவிர்த்து அந்த ஊழியத்தை வேறு யாருமே செய்ய முடியாதுன்ற அளவிற்கு நீங்கள் அந்த நம்பிக்கைக்குரியவர்களாய் இருந்து அந்த இறை நம்பிக்கை அந்த 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 ஊழியத்தை நிறைவேற்றணும். கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு பேர் வைக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒரு பேர் வைக்கணும். எனக்கு அப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. எல்லாருமே என்னை கூப்பிடுவாங்க, என்னை தெரு பிரசங்கின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தெருவில் நிற்கிறேன்ல, தெரு பிரசங்கி என் பேர். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. என்னை தெரு பிரசங்கின்னு கூடும்போது நான் கர்த்தருக்காக தெருவில் நின்று பிரசங்கிக்கிறேன். தெருவில் நின்று எதை கூவி வைக்கிறாங்கல்ல, மிளகா, பாய், வேற என்ன விற்கிறாங்க, எதையோ விற்றுன்னு போகிறாங்க தெருவில். நான் தெருவில் ஆண்டவரை விற்கல, அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இங்கே நின்று பிரசங்கிப்பதை ஒரு பெரிய பாக்கியமாய் நான் எண்ணுகிறேன். அதை தாண்டி தெருவில் நின்று கர்த்தரை அறியாத மக்களுக்காக சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த ஒரு மிகப்பெரிய கடமை. ஆண்டவருக்கு நான் செய்கிற மிகப்பெரிய சேவையாக, ஒரு ஊழியமாக கர்த்தரை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அந்த இடத்தில் நின்று மக்களோடு பேசுகிறது என்பது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. எனக்கு அந்த ஊழியன்றது என்னுடைய ஒரு பேராசனை கூட சொல்லலாம். என் சரீரத்தில் ஜீவன் இருக்கும் மட்டுமாய் தெருவில் நின்று கர்த்தருக்காய் பேச வேண்டும். அல்லேலூயா. இங்கே நின்று பேசுவதற்கு பலர் உண்டு. பிரசங்கப்பிடத்திலிருந்து பிரசங்கிப்பதற்கு பல பிரசங்கியார் இருக்கிறார்கள். ஆனால் தெருவில் நின்று கடவுள் அறியாத மக்களுக்கு இயேசுவை அறிவிப்பதற்கு யாரும் இல்லை, குறைந்து விட்டது. அன்றைக்கு நம்முடைய கனத்துக்குரிய தந்தை பேராயர், முன்னாள் பிரதம பேராயர், பல மூத்த ஆயர்கள், இந்திய சுவிசேஷ திருச்சபையில் பணியாற்றின 3/4 மூத்த ஊழியக்காரர்கள் எல்லாம் தெரு பிரசங்கத்திலே வல்லவர்களாக இருந்தார்கள். பல முறை நான் அந்த செய்தியை கேட்டிருக்கிறேன். தந்தை பேராயருடைய பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அதனால் ஈர்க்கப்பட்டு தான் தெரு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஒரு பெரிய ஆர்வம் எனக்குள்ளாய் வந்தது. அவர்கள் தெரு பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்கள் மேலே சாணிகளை கரைத்து ஊற்றின நாட்களும் உண்டு. நம்முடைய இறையியல் கல்லூரியில் படித்த மாணவர்கள் புரசைவாக்கம் பகுதியில் ஊழியத்துக்காக விடியற் காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மெகாஃபோன்லாம் கொண்டு போயிட்டு தெருவில் நின்று பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் மேலே சாணியை கரைச்சி ஊற்றுவாங்க, அவங்க மேலே தொடப்பங்களை கொண்டு வீசுவாங்க, செருப்புகளை கொண்டு வீசுவாங்க. ஆனாலும் அவர்கள் அதிகாலையிலே சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள்.
ஆகவே தான் இந்திய சுவிசேஷ திருச்சபை என்பது இன்றைக்கு உலகம் முழுவதுமாய், இந்திய தேசம் முழுவதுமாய் படர்ந்து ஓங்கியிருக்கிறது. அல்லேலூயா. நற்செய்தி பணி என்பது, கர்த்தரை அறிவிக்கிற ஒரு வார்த்தை என்பது இங்கே பிரசங்கப்பிடத்திலிருந்து பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, அதை தாண்டி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்திய சுவிசேஷ திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் சுவிசேஷகர்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள் என்றால், நீங்களும் கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டும்படி தெருவில் நின்று பிரசங்கிக்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்றால், அதை தைரியமாக நீங்கள் செய்ய முற்படுங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, நீங்கள் நல்லது தான் போதிக்கிறீங்க, குடிக்காதீங்கன்னு சொல்கிறீங்க, தெருவில் நின்று வேறு என்ன பிரசங்கிக்க போகிறீங்க? உங்கள் கடன் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் வியாதிகளை மாற்றுவார், உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார், உங்களை வாழ வைப்பார், உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பார், உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இதை தான் நம் தெருவில் பிரசங்கிக்க போகிறோம். வேறு எதற்கும் விளம்பரப்படுத்தும்படி நாம் போவதில்லை. உடல் எடையை குறைப்பதற்கு நின்று பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க. ஒரு புதிய துணிக்கடை துவங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு நின்றுக்குன்னு கொடுக்குறாங்க, அவங்களாம் கூலிக்கு மாரடிக்கிறாங்க. ஆனால் பரலோகத்தில் என் சகோதர சகோதரிகள் அழிந்து போகாதபடிக்கு, புன்னை கிராமம் அழிந்து போகாதபடிக்கு, அசனலிக்குப்பம் பகுதியில் இருக்கிற மக்கள் அழிந்து போகாதபடிக்கு, கரியாகுடல் பகுதியில் இருக்கிற மக்கள் அழிந்து போகாதபடிக்கு, நெம்மிலி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எந்த கிராமத்தில் இருக்கிற நான் பார்த்து பழகக்கூடிய என் அக்கம் பக்கம் இருக்கிற எந்த உறவுகள், நண்பர்கள் யாரும் நரகத்தின் வாசலில் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தெருவில் நின்று நாம் பேசுகிறோம். அல்லேலூயா. பலர் நினைப்பாங்க, இவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து ஃபண்டு வர்றதுனால இவங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் தெருவில் நின்று பேசுகிறாங்க சொல்லிட்டு. குறைக்கிற நேரம் வேட்டைக்கு உதவாது. குறைக்கிறவங்கள பார்த்து, பேசுகிறவங்கள பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், பணத்திற்காக பேசுகிறவர்கள் அல்ல, பணத்துக்காக தெருவில் நின்று நன்மையை சொல்லுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நீங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தெருவில் நின்று பிரசங்கிக்கப்படுகிறது. உங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பில் ஒரு சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், பாடல் பாடுகிற ஊழியமாக இருக்கலாம், இசை வாசிக்கிற ஊழியமாக இருக்கலாம், விசிபி ஊழியமாக இருக்கலாம், அல்லது சூர்யாவை போல் நற்செய்தி பணி ஊழியமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த பொறுப்பு, வாலிப ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கலாம், பெண்கள் ஐக்கியத்தில் இருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல நீங்கள் கனமுள்ளவர்களாய், ஒரு விசேஷித்த அடையாளம் பெற்றவர்களாய் நீங்கள் ஊழியம் பண்ணணும். அல்லேலூயா. சாதாரணமாக எல்லோரும் தான் சபையில் இருக்கிறாங்க, எல்லோரும் தான் ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் உங்களை மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்ற பேர் எடுக்கணும். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் அப்படி தான் இந்த யாக்கோபின் சகோதரனாகி யோவானுக்கு சொல்கிறாரு, இடிமுழக்கத்தின் மக்கள் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அவங்களுக்கு தனித்துவம். பேதுரு பார்த்து சொன்னார், உன்மேல் என் சபையை கட்டுவேன், உன் பேர் கற்பாறை, நீ கற்பாறை போன்ற உண்மையில தான் சபையை கட்ட போகிறேன்னு சொன்னார். அர்த்தம் அப்போ புரியல. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அர்த்தம் புரியுது. ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்கிறான். பேதுருவால் பல சபைகள் உருவாக்கப்பட்டது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் பலவானை கட்ட வேண்டும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான அடையாளத்தை நீங்கள் ஏற்படுத்தணும். இந்த இடத்துல அவருடைய ஊழியங்களை கர்த்தர் துவங்கி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தான் அவருடைய அற்புதங்களை, அடையாளங்களை பார்த்து அந்த நம்ம ஏற்கனவே மத்தேயு அதை சொன்னார், இவரும் அதை சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நம் தியானிக்கப்படும்படி 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள். எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர் இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே என்றார்கள். இங்க பாருங்க, பிசாசுகளின் தலைவனால பிசாசுகளை துரத்துகிறான். தன்னுடைய ராஜ்யத்தை தானே அழிக்க முடியுமா? என்னுடைய குடும்பத்தை நானே அழித்து கொள்ள முடியுமா? என்னோட உறவை நானே அழித்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது இல்லை. அதே போல தான் இவங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் அவர் பிசாசின் வல்லமை கொண்டு அவன் பிசாசின் தலைவனாய் இருந்து பிசாசுகளை துரத்துகிறான். ஆகவே தான் பிசாசு அவனுக்கு கீழ்ப்படிதுன்னு சொல்லி வேதப்பாரர்கள் அதை நொண்டி சாக்கு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி அவங்களால செய்ய முடியாததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, செய்கிறவங்கள பார்த்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. சில பேர் செய்ய மாட்டாங்க,
ஆனால் செய்கிறவங்களையும் செய்ய விட மாட்டாங்க. இல்லை, ஒருத்தர் கர்த்தருக்காக எழும்பணும்னு நினைப்பாங்க, அவனும் எழும்ப மாட்டான், எழும்புறவனே விட மாட்டான். என்னத்துக்கு சர்ச்சுக்கெல்லாம் போய்கிட்டு, நம்ம தான் சண்டே ஆனால் போயிடுறேன்ல, என்னத்துக்கு ஊழியத்துக்கெல்லாம் போயிட்டு நம்ம தான் சர்ச்சுக்கு போகிறோம்ல, நம்ம ஒன்றும் ஊழியம் பண்ணலாம் குறைஞ்சி போக போகிறதில்ல, நம்ம ஆண்டவருக்காக போகலாம், ஆண்டவர் ஒன்றும் கோச்சிக்க போகிறதில்ல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இந்த பரிசேயர் சதுசேயர்கள். அவர்களால் செய்ய முடியாதுன்னா, நீங்கள் அவங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா, என்ன பெருசாக பண்ணிட்ட, நீ எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, என்ன மாதிரிலாம் உன்னை பண்ண முடியுமா, நீ பண்ணனா அது உனக்கு இருக்கிற பலத்தில் நீ பண்ணியிருக்கிற. ஆனால் அவங்க பண்ணாங்கன்னா அது கடவுளுடைய வல்லமை பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பண்ணனா சொல்லுவாங்க, நீ ஏதோ உன்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கிற, நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம எதுக்குமே பிரயோஜனம், நம்மளை கொண்டு கர்த்தர் செஞ்சுருக்கிறார் நம்மளுக்கு தான் தெரியுமே. இங்கே பரிசேயர் சதுசேயர் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஆண்டவர் செய்த கிரியைகளை, ஆண்டவர் செய்த அற்புதத்தை அவருடைய இருதயம் ஏற்றுக்கொள்ள முடியல. அது எப்படி அவர் செய்வார், பிசாசு தலைவன் அவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், நம்ம மெல்லாந்து படுத்துக்கிட்டு துப்புனா யார் மேலே விழும், தண்ணி வாயில் வச்சுக்கிட்டு அப்படி துப்புனா யார் மேலே விழ போகுது, என் மேலே தானே விழும், என் மேலே நான் துப்பிக்கிற கணக்கு தானே. அதுதான் சொல்கிறாரு, பிசாசின் தலைவனாக இருந்தால் பிசாசு நானே எப்படி துரத்த முடியும், நான் பிசாசின் தலைவனாக இருந்தால் பிசாசின் கூட்டத்தை சேர்க்க தானே முடியும், நான் எப்படி அழிக்க முடியும். ஒரு குடும்பம் இருக்குதுன்னா என் குடும்பத்தை நானே அழிப்பேனா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அப்போ இவங்களுடைய டாக்ட்ரின், இவங்களுடைய கோட்பாடு என்பது முற்றிலும் கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்திற்கும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கும் எதிராகவே, அவர் எதை செய்தாலும் அதுக்கு எதிராகவே பேச வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த பரிசேயர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். ஆகவே தான் அந்த இடத்துல 23வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை அவர் அழைத்து ஊமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி, ஒரு ராஜ்யம் தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருந்தால், ஆண்டவர் பாருங்க இவங்களுக்கு விலக்கி சொல்லும்படி தான் இந்த ஓமைகளை சொல்றார். ஒரு நாடு இருக்கிறது என்றால் அந்த நாடு அண்டையில் இருக்கிற நாடோடு கூட போர் செய்தால்தான் அதுக்கு மதிப்பு. ஆமாம் தானேங்க. இப்போ ஒரு ராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போது அவங்க நாட்டுக்குள்ளே அவங்க சண்டை போட்டால் ராஜ்யத்தை கைப்பற்ற முடியுமா? நான் இப்போது வேறு ஒரு நாட்டு மேலே போர் தொடுத்தா மாத்திரம்தான் இல்லை. சமீப காலமாய் ஒரு பெரிய போர் நிலவியது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லைங்களா, பெரிய பிரச்சனை, குண்டு போட்டு மக்கள்லாம் இறந்து போனாங்க. இப்போது அவங்க நோக்கம் என்னென்னா, குண்டு போட்டு அழித்து எல்லாத்தையும் அந்த ராஜ்யத்தை நம்ம கைப்பற்றணும். அவங்க நாட்டு மேலே அவங்க குண்டு போட முடியுமா? அப்படின்னா என்ன நானே அழிச்சுக்கிற கணக்கு தானே. அதுதான் கர்த்தர் ஓமையை சொல்கிறாரு, ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது. நம்மளுக்குள்ள பிரிவினை இருந்துச்சுன்னா நம்ம சபை எப்படி வளரும்? நம்மளுக்குள்ள பிரிவினை இருந்துச்சுன்னா நம்முடைய ஊழியம் எப்படி வளரும்? நமக்குள்ளே பிரிவினை இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும்? நமக்குள்ளே கலக்கங்கள் இருந்தால் நம்ம குடும்பத்தில் எப்படி நிம்மதி இருக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளே நீங்கள் பிரிந்திருக்கக்கூடாது. வெளியில் பிரிந்திருக்கிறது போல தெரிந்தாலும் குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஒன்றாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. வெளியில் இருக்கிறவங்க இவங்க பிரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்குப்பாங்க. ஆனால் நீங்கள் 1000 பிரச்சனை இருக்கலாம், சபையிலையும் சரி, ஊழியத்துலையும் சரி, குடும்பத்துலையும் சரி. ஆனால் என்றைக்குமே உங்களுக்குள்ளாக நமக்குள்ளாக பிரிவினை இருக்கக்கூடாது. ஆமேன். நமக்கு நாமே பிரிவினை உண்டாக்கி கொண்டோம்னா சிதறடிக்கப்படுவோம். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, நமக்கு நாமே பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாது. அந்த ராஜ்யம் நிலை நிற்காமல் போகும். அவங்களுக்கு ஓமை அவங்க புரிகிற மாதிரி சொல்கிறார். அதே போல் இன்னொரு வசனம் சொல்கிறார், அப்போ 25, ஒரு வீடு பாருங்கள், நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு அந்த வசனத்தில் அவர் கரெக்டாக சொல்கிறார் பாரு. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. என்றைக்குமே உங்கள் வீட்டை குறித்து
உங்களுக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்கணும். ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால், அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னா அவங்கள இணைக்கக்கூடிய பாலமாக பிள்ளைங்க இருக்கணும். அப்பா சொல்கிறத எடுத்து போய் போட்டு கொடுத்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெரிய பிரச்சனையை உருவாக்கி அவங்க கொஞ்சமாக பிரிஞ்சிருந்தவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போய் விட்டுறக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. பிரிந்திருக்கக்கூடாது. பிள்ளைகளும் பெற்றோரும் பிரிந்திருக்கக்கூடாது. கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடாது. பெற்றோர் பிள்ளைகள் பிரிந்திருக்கக்கூடாது. குடும்பம் அப்படின்னாவே என்ன தான் இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும், ஒன்றாக இருக்கணும், ஒன்னஸ், எல்லாம் ஒரே தன்மை உடையவர்களாக இருக்கணும். இந்த குடும்பத்தில் நீங்கள் எதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா அம்மா சொல்லணும், நான் நினச்ச மாதிரியே செய்கிறீங்கப்பான்னு சொல்லணும். அம்மா செய்யும்போது அப்பா சொல்லணும், நான் நினச்ச மாதிரியே நீ செய்கிறியம்மா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குது, ஏக சிந்தை இருக்குது. நம்ம நான் ஒன்று நினச்சா நீ ஒன்று பண்ணுகிற பாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு சொன்னாங்க என்ன இருக்குது? பிரிவினை இருக்குது. அவங்க செய்கிறது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலல்ல. ஆண்டவர் சொல்கிற ஒரு ராஜ்யம் என்பது, ஒரு குடும்பம் என்பது ஒன்றாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் அது ஒரு பெல்ட் மாதிரி இல்லை, ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவம் அப்படின்னும்போது, கர்த்தருடைய பிள்ளைங்கன்னும் போது நம்ம இப்படி தான் வாழணும், இதை தான் செய்யணுன்றதை கர்த்தர் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அப்போது நம்முடைய குடும்பங்களில் நமக்குள்ளாக என்றைக்குமே பிரிவினை இருக்கக்கூடாது. பக்கத்தில் கை குத்து சொல்லுங்கள், என்றைக்குமே சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ள, நமக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்மெல்லாம் ஒன்றா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம் சொல்லுங்கள்? நம்மெல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஒன்றா இருக்கிறீங்க? நம்மளாம் ஒன்றா இருக்கிறோங்க. யாரை பார்த்தாலுமே ஒரே மாதிரி இருக்கிறாங்கப்பா. அந்த சர்ச்சில் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே குணம் தான் இருக்குது. நல்ல அந்த சபை அப்படின்னும் போது ஒரே தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து செய்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது. இங்கே பண்ணுற பிரசங்கங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது. எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சால் அங்கே ஒரு மனம் இருக்குது, ஏக சிந்தை இருக்கிறது. இங்கே ஆண்டவர் ஆவியானவர் பேசும் பொழுது ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள முடியல. அங்கே மார்க்க பேதங்கள், அங்கே பிரிவினைகள் இருக்குது. சொல்கிற வசனங்கள், வார்த்தைகள் உங்களுக்கு முரண்பாடாய் தெரிகிறது என்றால் வார்த்தையில் பிரச்சனை இல்லை, பிரச்சனை யாருக்குள்ளே இருக்குது? கேட்குறவங்க கண்ணில் தான் இருக்குது, கேட்குறவங்க காதில் தான் இருக்குது. இல்லை நம்ம இப்போ பாருங்கள், என் கண்ணுக்கு நீங்கள் எல்லாம் நல்லா தெரியுறீங்க. ஆனால் ஒரு சிகப்பு கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா நீங்கள் எல்லாம் என் கண்ணுக்கு எப்படி தெரிவிங்க? சிகப்பாக தான் தெரிவிங்க. பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தோன்னா பச்சையாக தெரிவிங்க. நான் சொல்லுவேன், நீங்களாம் என்ன பச்சையாகிறீங்களான்னு கேட்பேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லையா, நாங்கள் நார்மலாக மனுஷன் போல தான் இருக்குல்ல, என் கண்ணுக்கு நீங்கள் பச்சையாகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்கள் கண்ணாடி கழட்டிட்டு பாருங்கயா, நாங்கள் நார்மலாக தெரியும் இல்லையா? பிரசங்கம், வார்த்தைன்றது ஆண்டவர் உங்களோடு பேசும் பொழுது, உங்களோட உடன்பட்டு கர்த்தர் பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாரும் போல் நீங்கள் பார்த்து சரி செய்ய வேண்டியதை சரி செய்து கொள்ள முடியும். நீங்கள் பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா நான் பச்சை கலர் தான் தெரிவேன். கண்ணாடி கழட்டிட்டு பாருங்கள், நான் நார்மலாக தெரிவேன். நீங்கள் சிவப்பு கலர் கண்ணாடி போட்டு பார்த்தீங்கன்னா நான் சிவப்பாக தான் தெரிவேன். நான் கருப்பாக இருக்கிறேன், அது ஒரு கதை. ஆனால் நீங்கள் சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா நான் சிவப்பாக தெரிவேன். அதை கழட்டிட்டிங்கன்னா தான் நான் நார்மலாக தெரிவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே நான் செய்த அற்புதத்தில், அந்த மகத்துவத்தில் குறைகள் இல்லை. குறைகள் யாருக்குள்ளே தான் இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் நான் பண்ணுற அற்புதத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. சில பேருக்கு நீங்கள் செய்கிறது அவங்களால ஜீர்ணிக்க முடியல. உங்களுக்குலாம் அற்புதம் நடந்துட்டா, உங்களுக்குலாம் அற்புதம் அதிசயம் நடந்துட்டா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? உங்களுக்குலாம் இதெல்லாம் நடந்துச்சேன்ற ஒரு பொறாமை இருக்குது. இந்த மனுஷங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கிறதுனால தான் கர்த்தருங்க ஓமையாக சொல்கிறார். ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமை, பலவனை கட்ட வேண்டும் என்பதை குறித்ததாக வீடை குறித்து ஒரு ஓமை. அப்புறம் பாருங்கள் 26வது வசனத்தில், சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் அழிஞ்சில்ல போவான். இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய வல்லமையை கொண்டு பிசாசை துரத்துகிறார் என்று சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அற்புதம் பண்ணுறீங்க,
இந்த ஊமையாக இருந்த மனுஷன், செவிடாக இருந்த மனுஷனை நீங்கள் சுகப்படுத்துறீங்க, உண்மைதான். ஆனால் அது உங்களுக்கு கர்த்தருடைய வல்லமையினால் நீங்கள் செய்யலை. நீங்கள் வந்து எந்த வல்லமையில் செய்கிறீங்க? பிசாசின் வல்லமையில் செஞ்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய விளக்கத்தை சொல்கிறாரு. அப்படி நான் வந்து பிசாசின் வல்லமையினால் இந்த அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சேன்னா இந்த உலகத்தில் அவன் ராஜ்யமே இல்லாமல் அழிஞ்சு போயிடுமே. இப்போ பிசாசை அவர் துரத்துறாருங்க, அப்போ தான் அவன் நல்லா வரான். ஒரு பிசாசை போய் பிசாசை துரத்தி இப்போ இன மக்கள் இருந்து இருக்கிறாங்க சொல்லுவாங்க பாருங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுங்களேன். சண்டை போட்டுக்கினாங்கன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட போயிட்டு சண்டை போட, டேய் என்னடா நம்ம பசங்களை நம்மளுக்குள்ளே அச்சுக்கிறீங்களேடா சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? நம்ம ஜாதி பசங்களுக்குள்ளே அச்சுக்கிறீங்களேடான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ளே அச்சுக்கிறீங்களேடா, நம்மளே அச்சு சாகக்கூடாதுடா, வேற யாருனா அச்சா கூட பரவாயில்ல, வேற யாருனா போய் அடிங்கடா அப்படின்னு பேசுவானுங்க பாருங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது முற்றிலும் தவறான போதனை, இது முற்றிலும் தப்பு. யாராக இருந்தால் என்ன இருக்குது, நீதி நியாயம் ஒன்று தானே. இங்கே அப்படி தான். பிசாசை எப்படி பிசாசு அழிக்க முடியும்? பிசாசை அவனே அழிச்சுக்கணும்னா எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோடு கூட நான் போராடுறதுக்கு நான் வரல, எனக்கு வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட இதெல்லாம் நான் பேசின்னு இருக்க முடியாது. அதான் விளக்கமாக எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, பலமுள்ள ஒரு மனுஷனுடைய வீட்டில் கொள்ளடிக்க போனால் ஃபஸ்ட்டு அந்த யார் அந்த வீட்டில் வெயிட் ஆகுறாங்களோ அவங்க இல்லாத நேரத்துக்கு போனால் தான் கொள்ளடிக்க முடியும். ஆமாவா இல்லையா? நல்லா வெயிட்டாக இருக்கிற ஆள் வீட்டுக்கு அந்த ஆள் இருக்கும்போது போயிட்டுனா கொள்ளடிக்க முடியாது. அந்த ஆளை கட்டினா தான் அவனுக்கு எதனா வேறு வேலை கொடுத்து அமுச்சு விட்டு அந்த வீட்டுக்கு போய் கொள்ளடிச்சுன்னு வர முடியும். ஆமாவா இல்லையா? பலவானாக இருந்தானா அவன் ஷார்ப்பாக கண்டுபிடிச்சி நம்மளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுருவான்னு அவனுக்கு தெரியும். அப்போ பிசாசு தான் இந்த பலவான். அவனை தன்னை பலவானாய் அவனை கட்டினால் ஒழிய நம்ம நிலை நிற்க முடியாது. அவனை பிசாசு கட்டணும் இல்லை? எதனை அவனை எப்படி நம்மளை ஆட்கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் வந்து வெளியரங்கமான கிரியைகள் அல்ல, வெளியரங்கமாக செஞ்சிட்ருக்கிறான், நம்முடைய சிந்தைகளை கட்டுறான். ஜெபிக்கும் பொழுது ஒரு தூக்கம், வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சோர்வு, ஜெபம் பண்ணலான்னு சொல்கிற அன்னைக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, சர்ச்சுக்கு கிளம்பலான்னும் போது தடுக்கி கீழே ஊழுது, பல்லு ஒடிச்சிக்குது, சர்ச்சுக்கு கிளம்பலான்னும் போது ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடுது, சர்ச்சுக்கு போகலான்னும் போது செருப்பு காணாமல் போகுது, சர்ச்சுக்கு போகலான்னும் போது கோபம் வருது. இதெல்லாம் யார் பண்ணுறது? இதை தான் என்ன பண்ணணும், சாந்தமாக மேற்கொள்ளணும். நீலாம் இவ்வளோ பண்ணினா நான் செருப்பு இல்லாமல் சர்ச்சுக்கு போக மாட்டேனா, நான் போக வேண்டான்ட்டு போனோம். செருப்பு போட்டுன்னு வந்து இங்கே விட்டு போவான். ஒன்றும் இல்லை, துணி இந்த துணி இல்லையா, இந்த துணி தான் போட்டு போன்னு நினச்சினேன், இந்த துணி காணுமே, எங்கே போச்சு, சர்ச்சுக்கு நான் போக முடியாது, அந்த துணிலாம் வேறு துணிக்கு இது போட்டுன்னு போ, அவ்வளோதான். இல்லை இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு இதுதானே போட்டுன்னு போகணும், இந்த எண்ணத்தை கொடுத்து தான் இதுதான் அவன் அப்படி தான் அழிப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள்ளே வர்றது எப்படி தெரியுமா, அதை முழுசாக மாறிக்குதுன்றாங்க பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக எரிச்சல் வரும், அப்புறம் முழுசாக எரியும், அப்புறம் முழுசாக கோபம் வரும். அது எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்குள்ளே அப்படியே பூரணமாக நிறைவடைஞ்சு அப்படியே பிசாசு அது பராக்கிரமாக நிற்கும். அப்படியே தள்ளி விட்டுருவார் ஆண்டவர். முற்றிலுமா ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை விளக்குற ஒரு காரியமாக, விளக்குற ஒரு மனுஷன் தள்ளப்படுவோம். அதனால் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டில் புகுந்து அவருடைய உடைமைகளை, ஆமாம், அதனால் அவனை கட்டணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், கொள்ளையிட முடியும். அப்புறமா ஆண்டவர் சொல்கிறாரு, மெய்யாகவே மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும், அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். யாருமே இப்போ மத்தேயு சொன்ன ஒரு விஷயம் வேறு, ஆனால் மார்க்கு ஒரு விசேஷத்தை சொல்கிறார் பாருங்க. இதுதான் அங்கே இருக்கிற ஒரு நற்செய்தி. இந்த வார்த்தையை மத்தேயு சொல்லலை, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். மத்தேயு இது சொல்லலை. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும்
அவர்கள் தூஷிக்கும் எல்லா தூஷணங்களுக்கும் அவர் மன்னிப்பாரு. நீங்க செய்யற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு, தூஷணங்களுக்கும் மன்னிப்பனாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் வா. ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிப்பார் சிஸ்டர், பிரதர். அவர் எல்லாத்தையும் மன்னிப்பார். உன் பாவத்தை மன்னிப்பார், உன் தூஷணங்களை மன்னிப்பார். ஆனால் எதை தெரியுமா மன்னிக்க மாட்டார்? தூய ஆவிக்கு விரோதமாய் பரிசுத்த ஆவியை பரியாசம் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஆவியில் நிரம்பும் போது கிண்டல் பண்ணுறாங்க, பரிசுத்த ஆவியை அசிங்கப்படுத்துகிறாங்க, ஆண்டவருடைய அடையாளங்களை அற்புதங்களை அவருடைய பரிசுத்த சக்கிரமத்தை விருதாவாக்குறாங்க, அது துணிகரமாக என்றாங்க, நற்கருணியை துணிகரமாக எழுதுறாங்க. தூய ஆவிக்கு விரோதமாய் அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் அவருடைய பிரசங்கத்தை அவரை துதிக்கிறத யாரெல்லாம் தூஷணம் பண்ணுறாங்களோ அது என்றைக்குமே மன்னிக்கப்படாமல் உங்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மட்டுமாய் உங்கள் மேலே அது பாவமாக நிற்கும். எல்லாத்தையும் மன்னிப்பார். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் செய்கிறத மட்டும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? ஹலோ, எதை மன்னிக்க மாட்டார்? நல்லா சொல்லுங்க. எதை மன்னிக்க மாட்டார்? எதை மன்னிக்க மாட்டார்? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிறத என்றைக்குமே மன்னிக்க மாட்டார். துதிக்கும்பொழுது நீங்கள் பண்ணுற சேட்டிங்களை என்றைக்குமே மறைக்க மாட்டார். ஜெபிக்கும்போது நீங்கள் பண்ணுற தூய ஆவியானவரை நீங்கள் அசிங்கப்படுத்துகிற இல்லை அவரை கனவீனம் பண்ணுற எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதை மன்னிக்க முடியாது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை இன்னைக்கு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்கல்ல. பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒருத்தர் அற்புதம் பண்ணுறாரு, ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாரு, இயேசு விடுவிக்கிறார், இயேசு சந்திக்கிறார், நிறைய ஊழியங்கள் இருக்குது. அந்த ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் மகத்துவமான அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறாரு. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஒவ்வொரு வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையின்படி அபிஷேகத்தின்படி கர்த்தர் அவர்களை கொண்டு அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறார். ஆனால் இன்னைக்கு அந்த அற்புதங்கள் அடையாளங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்த காரியங்களை அன்னைக்கு எப்படி இயேசு செய்த அற்புதத்தை குறை சொல்லி பேசிக்கிட்டு சில பிசாசுங்க தெரிஞ்சுன்னு இருந்துச்சோ, அதே போல் இன்னைக்கு ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் செய்கிற அற்புதங்களை, மகத்துவங்களை, கிரியைகளை கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீங்கள் செய்வது ஊழியக்காரனுக்கு விரோதமாக அல்ல, தூய ஆவிக்கு விரோதமாய். யாராக இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலுமே, கர்த்தர் செய்த கிரியை ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் ஒரு பிசாசினுடைய அதிகாரத்தை துரத்தும் பொழுது, ஊழியக்காரனை கொண்டு ஒரு வியாதியை சுகமாக்கும் பொழுது, ஊழியக்காரனை கொண்டு ஒரு மகத்துவமான காரியத்தை செய்யும் பொழுது அதை நம்பாமல் விசுவாசிக்காமல் அன்றைக்கு இயேசு செய்ததை எப்படி குறைப்படுத்தி பேசினார்களோ இன்றைக்கும் அப்படி பல யூடியூப் சேனல்களை திறந்து வைத்து கொண்டு ஊழியக்காரர்கள் செய்கிறதான அற்புதமான கிரியைகளை அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசலை. நீங்கள் அவங்க நினைக்கிறாங்க இந்த ஊழியக்காரனை குற்றப்படுத்திட்டு அந்த ஊழியம் முடங்கிடுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஊழியக்காரர் ஏமாத்தினார்னா அதுக்கான ஆக்கினை, அதுக்கான பலன் கர்த்தர் யாருக்கு கொடுப்பாரு? ஊழியக்காரனை அவன் சந்ததி கொடுப்பார். நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கஷ்டப்பட தேவையில்லை, அது அவர் அவங்களுக்கு கொடுப்பார். இவங்க என்னவோ பெரிய இயேசு கிறிஸ்து மாதிரி ஊழியக்காரனை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அற்புதத்தை செய்கிற, அது எப்படி அற்புதம் நடக்கும், அது எப்படி குருடன் பார்ப்பான், அது எப்படி கேன்சர் கட்டி மறையும். இன்னைக்கு எல்லாவற்றும் இதுதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள்ன்றது. இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது உலகத்தில். நம்புறவங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்கிறாரு. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்க வாழ்க்கையில் நடக்கும்னு நம்புறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் செய்கிறாருங்க. உங்களுக்கு செஞ்சிருக்கிறாரா அந்த மாதிரி அற்புதங்கள்? நான் நம்புகிறேன் ஆண்டவரை, நான் விசுவாசிக்கிறேன். என் காலில் ஒரு கட்டி அப்படி இருந்துச்சு, எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஜோம் பண்ணி சபை என்னை போட்ட பிறகு அந்த வெரிகோஸ் பெயின், அந்த நரம்பு வெடிக்கிற அந்த சூழ்நிலை இருந்ததை கர்த்தர் எனக்கு சுகமாக்குனார். எந்த ஆப்ரேஷனும் பண்ணல. நான் ஒரு ஜபம் தான், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று பிரசங்கிக்கிறேன், தெருவில் நின்று பிரசங்கம். இதை தவிர்த்து நான் வேறு எதுக்காக நான் ஓடுறேன், என் கால்கள் எதுக்காக ஓடுது? இது வெடிக்கிற மாதிரி அவ்வளோ வலி இருக்குது, அவ்வளோ பெயின் இருக்குது, இது வெடிச்சிரும் பொழுகுதே.
அப்படியே அந்த நரம்பு பிடிச்சி இழுத்துலாமான்னு தோணும், அவ்வளோ வலி இருக்கும். அப்படி இருக்கும் வலி, பெயின். என் காலில் இருந்தது கர்த்தர் அப்படியே மறைஞ்சு போச்சு. இப்போ அடிப்பட்ட ஒரு தழும்பு போல் தான் இருக்குது தவிர அது உடஞ்சிச்சா இல்லை சரியாயிடுச்சுன்னா எனக்கே தெரியல. இந்த கிரியை யாரால் நம்ப முடியும்னா, யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ, அவர் அற்புதத்தை யாரெல்லாம் எண்ணி நன்றி சொல்லு, அவங்களுக்கு தான் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த மாதிரி துணிகரமாய் தூய ஆவிக்கு விரோதமாய் பேசி கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களுக்கும், அவர்களுடைய தூஷிக்கும் எந்த தூஷணங்களுக்கும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்லுவானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாக இருப்பான். இன்னைக்கு சேனலுக்காக இல்லை உங்கள் வருமானத்துக்காக இன்றைக்கி ஊழியக்காரனை நீங்கள் கொச்சப்படுத்தி பேசுறத நினைக்கிறாங்க. ஊழியக்காரன் அல்ல, அந்த ஊழியக்காரனை பயன்படுத்தி கொண்டிருக்கிற தூய ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு ஆக்கினை இங்கே இல்லை, நித்திய ஆக்கினை உங்களுக்கு உண்டு. நீங்கள் எதை வேணால் உங்களுக்கு மன்னிப்பார். ஆனால் தூய ஆவிக்கு விரோதமாக பேசுகிறத கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், மன்னிக்க மாட்டார். அதனால் என்றைக்குமே துணிகரமாய் ஊழியக்காருடைய வார்த்தைகளுக்கோ அல்லது அவர்களுடைய கிரியைகளுக்கோ, கர்த்தர்களுக்கு கொண்டு செய்கிற கிரியைகளுக்கோ விரோதமாய் நாம் பேசி கொண்டிருப்போம் என்றால் அது மன்னிக்கக்கூடாத ஒரு பாவமாய் மாறி. இது மார்க் சொல்கிறார், இதை மத்தேயு சொல்ல. நீங்கள் கவனிச்சிங்களா? மத்தேயு இது சொல்ல, மார்க் இதை சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து செய்த கிரியை தூய ஆவியினால் செய்யப்பட்ட கிரியை, அது நம்மளுக்கு தெரிய வருது. ஆமாம் தானே? ஆண்டவர் தூய ஆவியின் வல்லமையினால் ஆண்டவருடைய அந்த அந்த அற்புதமான கிரியை அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார். தவிர இப்போ தான் அவங்க மண்டைக்கு உரைச்சிருக்கும், உரைக்கிற மாதிரி சொல்கிறாரு. டேய், நீங்கள் எனக்கு விரோதமாக பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசுன்ற மனுஷனுக்கு, இயேசு இந்த உலகத்துக்கு வந்த இயேசுவை குற்றப்படுத்த நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இயேசுவை குற்றப்படுத்தலை, என்னை கொண்டு கிரியை செய்த தூய ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இதுக்கான கிரியை ஆக்கினை எல்லாருக்குமே உண்டு. அதனால் துணிகரமாய் என்றைக்குமே நம்ம பேசிடக்கூடாது. தூய ஆவியினுடைய அற்புதங்கள் அடையாளங்கள்ன்றது ஆண்டவர் செய்யக்கூடிய மகத்தான கிரியைகள், அதை எண்ணி ஆண்டவரை துதிக்க வேண்டும். இதுதான் மார்க்கு இதை குறித்து சொல்லும்பொழுது இப்படி சொல்லுகிறார். தொடர்ந்து லூக்காவும் அதை பற்றி சொல்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் அதை தியானிப்போம். இதை உங்களுக்கு இந்த மார்க்கு பற்றி இன்றைக்கி முடிக்கணுன்றதுனால இன்றைக்கி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். இதுவரைக்கும் ஒரு வேளை நீங்கள் தூய ஆவியாருக்கு விரோதமாய், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எதையாவது நீங்கள் பேசியிருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் கூட நீங்கள் பேசியிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னா அவங்க கடவுளை அறியாதவங்க அவங்க கிண்டல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அவங்கள மன்னிப்பார். ஏன் தெரியுமா? அவங்க என்னை பற்றி தெரியாதவங்க. ஆனால் தெரிஞ்ச நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, அபிஷேகத்தையோ விடுதலையோ ஆண்டுடைய வார்த்தையோ என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது. அது தூய ஆவிக்கு விரோதமான ஒரு மன்னிக்கக்கூடாத பாவமாக மாறிடும். அதனால் இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழுந்து நின்று